ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இதுவரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் கன்றாத ஒரு கொலை வழக்காக இந்த வழக்கு இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த வழக்கு பல்வேறு யூகங்களை வழிவகுத்தாலும் கூட உண்மையான கொலையாளிகளை அடையாளம் காணுவதில் தமிழக காவல்துறை ஒரு முக்கிய புள்ளியை எட்டியிருப்பதாக நாம் உணரக்கூடிய அளவில் இந்த விசாரணையினுடைய முடிவுகள் தற்போது வந்திருக்கிறது. ஆரம்பத்தில் இந்த கொலை நடந்தபோது இந்த கொலையை செய்தது ஆம்ஸ்ட்ராங்கினுடைய தொழில் போட்டி அல்லது ஆம்ஸ்ட்ராங் அவருக்கு முன்னால் ஆற்காடு சுரேஷ் என்பவரை கொலை செய்த வழக்கில் ஆம்ஸ்ட்ராங்கின் மீது சந்தேகப்பட்ட அவருடைய சகோதரர் பொன்னை பாலு தலைமையிலான குழு பழிவாங்கும் நடவடிக்கை தான் இந்த கொலையை செய்தார்கள் என்றெல்லாம் பல்வேறு யூகங்கள் பல்வேறு கருத்துக்கள் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் தற்போது விசாரணையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இன்றைக்கு நாம் எல்லோரும் இப்படித்தான் இந்த வழக்கு இருக்கும் என்ற ஒரு முடிவுக்கு வரக்கூடிய அளவிற்கு முக்கியமான ஒரு கட்டத்தை அடைந்திருப்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடிகின்றது. இந்த வழக்கில் நேற்று பாரதிய ஜனதாவினுடைய வடசென்னை மாநில மகளிர் அணி பொறுப்பாளர் அல்லது அந்த பகுதியினுடைய பொறுப்புக்குரிய அஞ்சலை என்கின்ற முன்னாள் கஞ்சா வியாபாரி பெண் வேப்பேரியிலே ஒரு வீட்டில் பதுங்கியிருந்த போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவருடைய வங்கி அக்கௌண்டில் இருந்தும் கூட பணம் பெரிதாக 10 லட்சம் ரூபாய் அளவிற்கு கொலையாளிகளுக்கு வழங்கப்பட்டது விசாரணையும் கூட ஒரு பக்கம் சென்று கொண்டிருக்கிறது. ஏனென்றால் பல்வேறு கொலையாளிகளை தனித்தே அவர்கள் விசாரணை செய்து வருவதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளலாம். தற்போது இந்த விசாரணையிலே 3 பேர் மிக முக்கியமான புள்ளிகளாக இருக்கிறார்கள். அவற்றில் தமிழ்நாட்டில் இருந்து வழக்கறிஞர் அருள், பொன்னை பாலு மற்றும் ஹரிஹரன், இந்த 3 பேரிடத்திலுமே இந்த விசாரணை செய்த அளவில் என்ன நடந்திருக்கிறது என்பதை காவல்துறை 90% மேல் உறுதியான ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். இறுதி முடிவுக்கு வருகின்ற போது இதனுடைய மூல உச்சபட்சமான திட்டம் எங்கிருந்து உருவானது என்பது முடிவுக்கு வரும் என்பதும் காவல்துறையினுடைய பதிவாக இருக்கின்றது. பொன்னை பாலுவிடத்தில்தான் முதலாக வழக்கறிஞர் அருள்தான் இந்த திட்டத்தை கூறி பொன்னை பாலுவுக்கு பண உதவி செய்துள்ளார். ஆனால் ஆரம்ப கட்டத்தில் பொன்னை பாலு தனது அண்ணன் ஆற்காடு சுரேஷனுடைய கொலைக்கு பழிவாங்குவதற்காகத்தான் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக சொல்லப்பட்ட நிலையில் பொன்னை பாலுவுக்கே தெரியாமல் இந்த திட்டத்தை தீட்டி பொன்னை பாலுவிடத்திலே வழக்கறிஞர் அருள் சென்று உன்னை கொலை செய்வதற்கு முயற்சி நடக்கின்றது, அதற்கு முன்பு நீ ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய வேண்டும் என்று சொன்னதாகவும் விசாரணையில் அவர் கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். ஏனென்றால் இந்த வழக்கில் வழக்கறிஞர் அருள் மற்றும் ஹரிஹரனிடத்தில் ஏராளமான வாக்குமூலத்தை பெற்றிருக்கிறார்கள் தமிழ்நாடு சிபிசிஐடி போலீசார். ஹரிஹரன் யார் என்றால் இவர் மிக முக்கியமாக ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர். இவரிடத்தில் இருந்துதான் அசைன்மெண்ட்டுகள் எல்லோருக்கும் சென்றிருக்கின்றது. குறிப்பாக ஹரிஹரன் மிக முக்கியமாக அருள் 2 பேரும் வந்து வெடிகுண்டுகளை கூட பரிமாறி இருக்கிறார்கள். சென்னையிலே முக்கிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் தாதாவிடம், அவரும் வழக்கறிஞர், அவர் மூலம் தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய தென் மாவட்டங்களில் பயன்படுத்தக்கூடிய வெடிகுண்டுகள் பேக்கேஜஸை அனுப்பி அதை நீதிமன்றத்திலே ஒரு இடத்திலே வைத்து அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்பது தகவலும் இந்த விசாரணையிலே ஹரிஹரன் சொல்லியிருக்கிறார். ஆக ஹரிஹரன் மிக முக்கியமாக பொன்னை பாலு என்றால் ஆற்காடு சுரேஷ், அதற்கு முன்பு வழக்கறிஞர் அருள் 2 பேரும் தான் திட்டத்தை தீட்டியிருக்கிறார்கள். ஆகவே அருள் இடமிருந்து பணம் பெரும்பகுதியாக கைமாறி இருக்கிறது. ஹரிஹரனுடைய வங்கி கணக்கில்தான் இந்த பணம் அருளுக்கு சென்றிருக்கிறது. அருளிலிருந்து கூலி கொலையாளிகளுக்கு சென்றிருக்கிறது. இப்பொழுது நன்கு உங்களுக்கு புரியும் என்று நினைக்கின்றேன். இந்த வழக்கில் 14 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டு விசாரணை நடந்தாலும் மூல காரணமாக ஹரி என்பவர் இருக்கிறார். இப்பொழுது ஏனைய அந்த 14 பேரில் சரண்டரான 11 பேருக்கும் யாரை எதற்காக கொலை செய்கிறோம் என்பதெல்லாம் தெரியாது. அவர்களில் திருவேங்கடம் சுட்டுக் கொல்லப்பட்டார் அல்லது என்கவுண்டருக்கு உள்ளாக்கப்பட்டதெல்லாம் அவர்களெல்லாம் கூலி கொலையாளிகளே தவிர நோக்கங்கள் ஒன்றும் இல்லை. ஆனால் ஆகவே அவர்களிடத்தில் மூல காரணங்களை அறிந்து கொள்ள முடியாது என்ற காவல்துறை மெதுவாக முன்னேறி இதனுடைய உச்சபட்ச சிற்பியாக இருக்கும் அருள் வழக்கறிஞர், அவருக்கு இணையாக ஹரிஹரன், இந்த ஹரிஹரன் தான்
இந்த மூலமாக இருக்கும் அயல்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சதி திட்டத்தினுடைய பின்னணியை சொல்லியிருப்பதாகவும் தகவல்கள் வந்திருக்கின்றது. ஹரிஹரன் மூலமாக விசாரணை செய்தபோது ஹரிஹரனுக்கு யார் இந்த கொலை யுக்தியை கொடுத்தார்கள் என்று கேட்டால் அதற்கு பிறகுதான் அவர் செந்தில் என்பவரை சொல்லியிருக்கிறார். இவர் மூலம்தான் இவருக்கு எல்லா அந்த அசைன்மெண்ட்டும் கொடுக்கப்பட்டதாக அறிய முடிகின்றது. பிரபலமான இந்த சாம்போ செந்தில் என்பவர் தென் மாவட்டத்தை சார்ந்தவர். இவர் கொலைகளில் டிசைன்களை செய்வதும் அசைன்மெண்ட்டை கொடுப்பதிலும் சக வல்லவராகவும் கூட காவல்துறை கூறிக்கொள்கின்றது. பல ஆண்டுகளாக இவர் தமிழ்நாட்டில் இல்லை. இவருடைய கொலை முயற்சிகள் மற்றொரு நடவடிக்கையில் இருக்கும். இவர் கொலைகளில் ஈடுபடுகின்ற போது நேரடியாக சம்பவத்திற்கு அவர் வரப்போவதில்லை. வெளிநாட்டிலிருந்தே இவர் கொடுக்கக்கூடிய இந்த அசைன்மெண்ட்டை லோக்கலாக இருக்கக்கூடிய ரவுடிகள் அதை செயல்படுத்தி அதற்கான பெரும் பணத்தை இவர் கையூட்டாக அல்லது கூலியாக பெற்றுக்கொள்வார் என்றும் இந்த வழக்கின் பின்பு காவல்துறை தெரிவிப்பதாகவும் மிக முக்கியமான ஒரு சேனல் தெரிவிக்கிறது. அந்த அடிப்படையில் திரு சம்போ செந்தில் நேரடியாக ஹரிஹரனிடத்திலே சொல்லியிருக்கிறார். இது எப்படி தெரிந்தது என்றால் ஹரிஹரனுக்கு சம்போ செல்வம் வெளிநாட்டிலிருந்து சேட் செய்தது, அவரோடு டெலிகிராம் போன்றவற்றின் மூலமாக செய்திகளை மாற்றிக்கொண்டது. அதாவது பரிவார்த்தம் நடந்தது. வங்கி கணக்கின் மூலமாக எத்தனை கோடி எத்தனை லட்சங்கள் என்பதையெல்லாம் காவல்துறை தெளிவாக எடுத்து முடித்து விட்டார்களாம். அந்த அடிப்படையிலே தான் ஆரம்பத்தில் மறுத்த ஹரிஹரன் பின்பு நீ சொல்லவில்லை என்றால் நாங்கள் உன்னை என்கவுண்டர் செய்து விடுவோம் என்று ஹரிஹரனை அச்சுறுத்தி ஹரிஹரன் வீட்டிலே மறைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த செல்போன் மூலமாக எல்லா விவகாரங்களையும் காவல்துறை அறிந்து கொண்டது. மாறாக காவல்துறை தங்களை சுற்றி வளைக்கிறது, அந்த செல்போனை உடைத்துவிடு என்று சொன்ன பிறகு அதை கேள்விக்காமல் திரு ஹரிஹரன் சிம் கார்டு மட்டுமே உடைத்திருக்கிறார். ஆனால் காவல்துறையிடத்திலே எந்த சிம் கார்டின் மூலமாக இவர் பதிவு செய்தாரோ அந்த செல்போனை ஆய்வு செய்து அதன் மூலமாக நிறைய தகவல்களை பெற்றதாகவும் சிபிசிஐடி போலீசார் தெரிவிக்கின்றார்கள். இப்பொழுது லோக்கலில் கைதான 14 பேர் உள்பட அஞ்சலை, அது மட்டுமல்லாமல் பொன்னை பாலு, ஆற்காடு சுரேஷினுடைய உடன்பிறந்த சகோதரர், அவரை தவிர வேறு யாரும் அங்கே இல்லை. இவர்கள் அல்லாமல் மிக முக்கியமான குற்றவாளியாக அருள் இருக்கிறார். அருளுக்கும் கூட இதற்கான அசைன்மெண்ட் எது என்று தெரியவில்லை. அருள் தான் பொன்னை பாலுவிடத்தில் இந்த கொலை செய்ய வேண்டும் என்று சொன்னதாகவும் ஆரம்பத்தில் பணம் இல்லாததனால் பொன்னை பாலு அவருடைய அண்ணி, அதாவது இறந்து போன ஆற்காடு சுரேஷின் மனைவியினுடைய 10 பவுன் சங்கிலியை பெற்றுக்கொண்டு அதில் 3.5 லட்சம் ரூபாயை அடகு வைத்து அதை பெற்றுத்தான் ஆரம்ப கட்டத்தில் இவர்களுடைய நகர்வுகள் நடந்திருப்பதாகவும் ஏனைய சிறு சிறு ரவுடிகள் கூலிப்படைகள் ஆம்ஸ்டாங் கொலைக்கு பயன்படுத்தப்பட்டாலும் இது ஹரிஹரன் மூலமாகத்தான் இது இந்தியாவை விட்டு வேறொரு இடத்திலே இந்த சதி திட்டம் தீட்டப்பட்டிருப்பதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. ஆகவே இப்பொழுது அந்த வழக்கு அஞ்சலை, சுட்டுக் கொல்லப்பட்ட திருவேங்கடம், பொன்னை பாலுவை தாண்டி வழக்கறிஞர் அம்பத்தூரைக்கு அடுத்துள்ள வழக்கறிஞர் அருள், அதை தாண்டி மிக முக்கிய புள்ளியாக இருக்கக்கூடிய ஹரிஹரன் வழக்கறிஞரோடு நிற்கின்றது. இப்பொழுது ஹரிஹரனுக்கு உத்தரவிட்ட சாம்போ செந்தில் எதற்காக ஹரிஹரனுக்கு உத்தரவிட வேண்டும்? அவரை இயக்கியது யார்? அவருக்கு இத்தனை கோடி ரூபாய்களை கொடுத்து தமிழ்நாட்டில் கூலிப்படைகளை ஏவி ஆம்ஸ்டாங்கை கொலை செய்வதற்கான காரணம் என்ன? இதற்கு பின்னணியில் உள்ள நிறுவனங்கள், அரசியல் தகவல்கள், இவர்களையெல்லாம் என்ன காரணத்திற்காக கொலை செய்யக்கூடிய இவ்வளவு பெரும் திட்டத்தை, இத்தனை கோடி ரூபாய்களை அவர்கள் சாம்போ செல்வத்தின் மூலமாக செந்திலின் மூலமாக கொடுத்திருக்க வேண்டும் என்ற கேள்விக்கு ஒரு புள்ளியிலே வந்து நிற்கிறார்கள் காவல்துறை. இதை முழுமையாக ஆய்வு செய்கின்ற போது, அதாவது சாம்போ செந்தில் கைது செய்யப்பட்டால் அந்த கைதிலும் அவருக்கும் உண்மையான தகவல்களை கிடைத்திருந்தால் மட்டும்தான் இதனுடைய சூட்சமம், மிகப்பெரிய சதி வெளியே வரும். ஆக ஒரு காலகட்டத்தில் ஏற்கனவே பகுஜன் சமாஜ் தொண்டர்கள், மாநில தலைவர்கள் சொன்னதை போன்று நீங்கள் லோக்கல் ரவுடிகளின் மூலமாக எந்தவித உண்மையும் வரப்போவதில்லை, இதற்கு பின்னணியிலே பெரும் சதி இருக்கின்றது என்று சொன்னது தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக உண்மையாகி கொண்டு வருகிறதோ என்று எண்ண தோன்றுகின்றது. இதற்கு பின்னால் இவரை முழுமையாக ஒழித்து கட்டுவதற்கு அல்லது தொழில் ரீதியாகவா அரசியல் ரீதியாகவா என்ன சதி பின்னணியில் இருக்கின்றது? இந்த சதிக்கான அசைன்மெண்டின் மூலவராக இருப்பவர் யார்? இதற்கு பணம் கொடுத்த உச்சவர், மூலவர் என்றெல்லாம் சொல்வதை போன்று யாரெல்லாம் இவற்றில் இருக்கிறார்கள் என்பதை
ஒரு சரியான புள்ளியில் ஹரிஹரன் மூலமாக தமிழ்நாட்டின் தொடர்பு ஆரம்பிக்கின்றது. இனி ஹரிஹரனோடு தொடர்புடைய தமிழ்நாட்டில் உள்ள வேறு யாரும் இல்லை, ஒரே ஒரு நபர், அவர்தான் சாம்போ செந்தில். சாம்போ செந்திலை கைது செய்து விட்டால் சாம்போ செந்திலுக்கு இந்த அசைன்மெண்ட்டை கொடுத்தவர் யார், அவர் யார், அவருக்கான பின்னணி என்பதை கண்டுபிடித்தால் மூல காரணம் ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலைக்கு வெளியாகிவிடும் என்று சிபிசிஐடி தெரிவித்திருப்பது இந்த வழக்கினுடைய ஒரு உச்சபட்ச முன்னேற்றமாக நாம் அடையாளம் காண முடிகின்றது. இந்த வழக்கினுடைய தொடர் சம்பவங்கள் அடுத்தடுத்து வரும்போது தமிழ்நாடு மிக பெரும் பரபரப்பை எட்டும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.